கணக்கு பிரகாரம் அரண்மனைக்குள்ள இருந்ததெல்லாம் அள்ளி ஒண்ணு நடனமிட்டு வெள்ள குதிரையில கணக்கு எடுத்து தோப்பு முனியப்பனா நின்று நடனமிட்டு இவரோட லோகத்துல அத்துல் பூஜி நடனமிட்டு வந்துட்டேன். எப்பா என்ன வடமும் இடமும் பலனுக்கு ஆகின கணக்கு பிரகாரம் நில கொண்டு 5 அமாவாசை வரலனால் என்னோட காக்கும் கணம் அனைத்தும் உன் அரண்மனையில குதிக்கொண்டு இருக்கும்டா. நில கொண்டு வந்துடுறீங்களா? அருள் புரியுற. எப்பா 7 கனியா கொடுடா. 7 கன்னியா கொடுறா. அவ்வளவுதான். பவானி அருகே உள்ள பாளையத்தில் அருள்வாக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நம்பர்லாம் கொடுத்துட்றாங்க. வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாமா? அதாவது இப்போ வாக்கு கடவுள் பேர்னால குறி சொல்றது வந்து அதிகமாயிடுச்சு. அதுவும் கொஞ்சமான குறி இல்லைங்க. வாட்ஸ்அப்ல குறி, வாட்ஸ்அப்ல உங்க புகைப்படம் மட்டும் இருந்தா போதும், வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு குறி சொல்றாங்க. இந்த மாதிரி கடவுள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் உடம்புலையும் இறங்கி வாட்ஸ்அப்ல குறி சொல்றாங்க, பேஸ்புக்ல குறி சொல்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. வீடியோ அதாவது என்னன்னா, கடவுள் வந்து இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி நான் வந்து உன் மேல அருள் வந்து சொல்றேன், நீ ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி நீ எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வீடியோ எடுத்து சின்னதா ஒரு கொட்டா போட்டாங்க, சுத்தி தகுடு அடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் கடவுளை உள்ள வச்சுட்டாங்க, அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்சிச்சு. காசு கலன்னு கொட்டும். முட்டி போடு. ஸ்கூல்ல படிக்கும் போது நீ ஒழுங்கா முட்டி போட்டு அடி வாங்கி ஒழுங்கா படிச்சிருந்தனா இங்க இந்த மாதிரி டூப்ளிகேட்டுக்கு முன்னாடிலாம் வந்து நீ முட்டி போடணும்னு அவசியமா உனக்கு? ஏண்டா முடியலடா என்னால. எங்கேயோ போறாங்க, கல்யாணத்துல எங்கேயோ உள்ள போறாங்க, ரீல்ஸ் எடுக்கிறாங்க போல, என்ன கவிலாம் தட்டுறாங்க. நான் கூட இவனுக்கு கோட் சுட்டு வரும்போது ஏதோ கல்யாணத்துக்கு போறானுங்க போது, ஒருவேளை ரிசப்ஷன் கேர்ள்ஸ் மாதிரி ரிசப்ஷன் பாய்ஸா இருப்பாங்க போல நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த கோஸ்ட், காமர்ஸ் கோஸ்ட். அதாவது ஊர்ல உருப்படாதவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆசையை காட்டி பேராசையை வர வச்சு அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து அது இதுன்னு சொல்லி மூளைச்செலவை பண்ணி சும்மா இருக்கிறேன், ஏன்டா காசை போடுறா, காசை போட்டு உங்ககிட்ட இருந்து மண்டியில மிளகா அடிச்சு ஆட்டையை போட்டு போயிடுவேண்டான்ற கதை தான் இது. என் பிஎம்டபிள்யூ கார் வெளியே நிக்குது, அடுத்த வாரம் ஒரு ஷிஃப்ட் கார் புக் பண்ணிடுறேன். அதான் அது இந்த பாட்டு வேற பின்னாடி போட்டு ராவண மகண்டா அந்த பாட்டை போட்டுறாங்களா, அந்த பாட்டு வேற ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு டக்குன்னு இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி கையெல்லாம் தூக்கிட்டு வரானுங்கடா. டே உங்களை ஏமாத்துறானுங்கடா அவனுங்க. பாருங்களேன், அவங்களுக்கும் தெரியல நம்ம ஏமாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இழிச்ச வாங்களே. ஏய் இழிச்சின்னு போகாதீங்களா இழிச்சவாய பசங்களா. இது மாதிரி சொல்லி சொல்லி ஊர்ல சும்மாரெல்லாம் இதை சேர்த்து விட்டு ஒரு அமௌண்ட்டை கட்ட வச்சு கடைசியில எல்லாரும் சேர்த்து நாமத்தை போட்டு விட்டு போட்டுதான் இந்த வேலை. மக்களே இன்னும் நீங்க திருந்துங்க, இல்லைன்னா இவங்க பண்றதுனால நீங்க ஒரு வாட்டி ஏமாந்து திருந்திக்கிட்டு தான் இருப்பீங்க. முக்கியமா இந்த பிசினஸோட மூலதனமே பேராசை தான், சரிங்களா? பேராசை மட்டும் இந்த பிசினஸ் இருக்கவே கூடாது. இந்த பிசினஸே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கணவரை கழுத்து வரை பூஜைத்து தலையில் பூஜை செய்த மனைவி. அம்மா என்னம்மா இது? எப்பா இது உள்ள பொதிக்க வச்சுக்கிறாங்களா? பாவம் என்ன போதில நைட்டு வந்து குடிச்சிட்டு 10 நேரம் தெரியல, நைட்டோ தூக்கி வந்து பொச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. பால் அபிஷேகம்லாம் பண்றீங்களே. ஆனா இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு அந்த கணவன் கொடுத்து வச்சிருக்கணும். அவர் முன்னோர்கள்னா புண்ணியம் பண்ணாங்களோ இல்ல நீன்னா இது ஜென்மத்துக்கு முன்னாடி இந்த ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு பக்தியான மனைவி உனக்கு கிடைச்சிருக்கு, நீ கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா நீ என்ன தெரியுமா பண்ணிருக்கணும், முழுசா பொதிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு அடி குழி தோண்டி உன் புஸ்தகம் மொத்தமா பொச்சிட்டுன்னு வச்சுக்க, அவனுக்கு பிரச்சனையே இல்லை. நீ இன்னும் என்ன நான் பண்ண போறேன்னு தெரியாம மூச்சுக்கிறாமா. அம்மா அவன் கனவை மூஞ்ச பாருடா. ஏன்டா பிறந்தவனுக்குறான். ஐயோ ஆனா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி தாங்க செட் ஆகும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பொண்டாட்டி வேணும்னு, பொண்டாட்டி அமையணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, உனக்கு இந்த மாதிரி பொண்டாட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெயின்ல வடக்கணுங்க, டேய் ட்ரெயின்ல வடக்கணுங்க அலப்புறீங்க பார்த்துருப்பீங்களா? பாருங்க, உள்ளே காஜா பீடி வலிக்கிறது, உள்ளே கஞ்சா அடிக்கிறது, உள்ளே எங்கெங்க இதமாறான் கிளாஸ்ல எது போடுறான்டா பாக்கெட் வச்சு. எப்ப ஆயாமா உள்ளே வைக்கிறாங்க பான் ராக்கு, மசாலா பான் ராக்கு, சூப்பர் பாக்கு, சாந்தி பாக்கலாம் அப்படின்ட்டு எதாவது விற்பாங்க உள்ள பான் சேர்ந்துட்டு. போறாடி
பாக்கிட்ட வச்சுக்கானடா. உள்ள சரக்கு அடிக்கிறான்டா உள்ள ஒருத்தன் கேன்ல வச்சுக்கின்னு பீடி பிடிக்கிறான் பாத்தீங்களா பாருங்க. இதுதான் வடக்கணுங்களை உள்ள விட்டா எந்த அளவுக்கு நாசமாயிடும் பாருங்க. உங்களுக்கு நான் டிராவல் பண்ணிற அனுபவம் இருக்குதுங்க. நீங்க நார்த் சைடு மட்டும் நீங்க போய் பாருங்க, அவ்வளவுதான். வாழ்க்கையை வெறுத்துறீங்க. இந்தியாரெல்லாம் வெறுத்து வேணாம்னு சொல்லிட்டு ஓடி போடுவீங்க. நீங்க எல்லாம் இந்தியாவில் இருக்கிற நாட்டில் நான் இருக்க மாட்டேன்ட்டு. ஏன்னா அந்த அளவு பண்ணுவாங்க. உள்ளே பீடி வலிப்பானுங்க, உள்ளே பாத்ரூம் வந்தா ஏந்து போய் போக மாட்டாங்க. கூட்டத்துல வாட்டர் கேன்ல பூச்சி அப்படியே ஊச்சிட்டு அந்த வாட்டர் கேன்ல கீழே வச்சுப்பானுங்க 10 ரவுண்டுக்கு. ரொம்ப கைசடை பண்ணுவானுங்க பாரு. ஐயோப்பா, ஒரு குத்து இல்லாமான்னு இருக்கும். அவனுக்கு ஏரியால குத்துன நம்மள குத்தி போடுவானுங்க. உள்ள எல்லா வேலையும் பண்ணுவானுங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் இந்த வீடியோ. டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட மனைவிக்கு சக்கர நாற்காலி வழங்காததால் மருத்துவமனைக்குள் சைக்கிளை ஓட்டி வந்து மனைவியை அழைத்து சென்ற கணவன். மத்திய பிரதேசம் நடந்த ஒரு இன்சிடென்ட். ஹாஸ்பிட்டல்ல வீல் சேர் இல்லைன்னு சொல்லிட்டு சைக்கிளே உள்ள கூப்பிட்டு வந்து போறாப்புல. நல்ல வேலை இந்த ஹாஸ்பிட்டல்ல பெட் எல்லாம் இருக்கு. நிறைய ஹாஸ்பிட்டல்ல பெட்டே கிடையாது, வெண்டிலேட்டர் கிடையாது, டோர் கூட கிடையாது, அது மருத்துவமனையே கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த லட்சத்தில் தான் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம தமிழ்நாடு எவ்வளோ சேஃப்டா, நம்மளாம் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கோம்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த சைட்ல எஜுகேஷன் மஸ்ட் அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது. வசதியா இருக்கிறவங்க படிக்கிறாங்க, பண வாய்ப்பு இருக்கிறவங்க படிக்கிறாங்க, மேல் ஜாதி படிக்கிறாங்க. அந்த ஒரு நிலைமை தான் அங்க. தாழ்த்தப்படப்பட்டவர்கள், காசு பணம் இல்லாதவங்கலாம் அங்க வந்து படிக்க முடியாது. அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அங்க கிடையாது. அங்க முன்னுரிமை கொடுக்கப்படலை. அதனால அங்கதான் முக்கியம். நம்ம இங்க இருக்கிறதுனால எவ்வளவோ நல்லது. ஆனா பாருங்க, அங்க அவங்க வயசான காலத்திலேயே அவங்க பொண்டாட்டி கூட்டு போனோம்னு சைக்கிள் தூக்கிட்டு போக முடியாமலும் சைக்கிள் ஹாஸ்பிட்டல கூட்டு போறாரு. அந்த அளவுக்கு ஒரு காதல் பண்ணணும் ஒரு மனைவிய ஒவ்வொரு ஆணும் கணவரும். கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா இதை விட கொடூரமா தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வீடியோ கொஞ்சம் பரவாயில்ல தான் சொல்லணும். கொல்லிமலை எல்லையில் கண்ணீரோடு முனியப்பனிடம் கதறி அழுத பெண். அம்மா கோழியோட வந்துட்டுக்கிறாங்கடா அப்பா அந்த அம்மா. எப்பா எனக்கு ஒண்ணும் புரியல. இவ்வளவு கடவுள் இருக்கிறாங்க உலகத்துல. அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய கடவுள் இருக்காங்க. அங்கங்க சாமி வந்து ஆடுறாங்க. ஏன் அந்த கடவுள்லாம் வந்து ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு ஏழை மக்களுக்கு கஷ்டம் வரும்போது, ஒரு பெண் வந்து ஆணவ படுகொலை பண்றாங்க, ஒரு ஆணவ படுகொலை பண்றாங்க, ஒரு பாலியல் துன்புறுத்தல்லாம் நடக்குது. அந்த இடத்துல இந்த சாமியே வரமாட்டுது. நெஞ்செல்லாம் அடிச்சுக்குதுடா. சாமிலாம் எங்க போகுது? வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி எல்லாம் கேளுங்க. சாமிய என் வீட்டு பொண்ணு ஒருத்தன் தப்பா நடந்துக்கனா, சாமிய ஒரு எங்க ஏரியால ஒருத்தன் திருட வந்து என் வீட்டை திருடின்னு போயிட்டான். சாமிய எனக்கு வந்து இந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க, அரசாங்கத்துல லஞ்சம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி சாமி கிட்டலாம் கேளுங்க இனிமேல். ஏன்னா அவ்வளவு சாமிங்க உருவாயிட்டாங்க. அதிகாரிகளை விட ஆசாமிங்க அதிகமா உருவாயிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுல. This is Srinidhi from SSN College of Engineering. Stay healthy, stay happy. I'm doing digital sound for Srinidhi at Sangam Prayagraj. Srinidhi from SSN College of Engineering getting digital sounds at Sangamam Prayagraj. டேய் என்னடா இது? அதாவது அவங்களுக்கு அவங்க பிறந்தனால அந்த அக்காவுக்கு ஸ்ரீநிதின்ற ஒரு அக்காவுக்கு இவங்க SSN காலேஜ்ல படிக்கிறாங்க பொழுது அவங்க பிறந்தனாலாம். அதனால என்ன பண்றாங்க, போட்டோ மூலியமா அனுப்பிச்சுட்டாங்க. அவரை போட்டோ மூலியமா அதாவது போட்டோ அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதை அவர் பிரிண்ட் எடுத்து அந்த நதியில, புண்ணிய நதியில உள்ள விட்டு முக்கிய எடுக்காரு. இவங்க போய் அங்க போக முடியாது இல்லையா? ஐயோ என்னடா இது ஒரு பிசினஸா பண்ணுக்கிறான் போல்றா இவன். அதாவது கடவுள் பேர்ல முட்டாளாக்குறானுங்களா, மூட நம்பிக்கையில. அவங்க எல்லாம் இவனுக்கு மாரி ஆள் தான். எத்தனை ஏமாத்துறது உட்காந்துட்டான். நல்லா காலை மடிக்க வச்சு உட்காந்து சேர் வேற போட்டுருந்தான். அம்மா SSN காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கிற பாப்பா, நீ என்னம்மா நீ இதெல்லாம் போய் நம்பி அனுப்பிச்சுக்கிறாங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆடா பாயிங்களா, எனக்கு ஒன்றும் புரியலடா. டேய்
போடா போடு. ஆட்டலுடன் பாடல கேட்டு டமுக்கிட்டு பொண்ணு ஆட வேண்டும். முக்காடு போட்டுக்கிட்டு நாங்க ஆடுவோம் பாரு ஒரு ஆட்டம். அங்க பாரு நடுவுல இருக்கிற அந்த குட்டா ஆத்தா ஆடுறா பாட்டு, இந்த பக்கம் பச்சை கலர் சாரி போட்டுங்க திரும்பி திரும்பி ஆடுறாங்க ஆட்டம். இது எந்த சாமின்னு தெரியலையே, இப்படி டான்ஸ் ஆடுனுக்குறாங்களே. கரெக்டா ஆடுறாங்களே, எகிரி குச்சா கல்லு மண்டை பேத்துக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா ஆடுறாங்க. மூச்சு வாங்கிடுச்சு. 3 பேருக்கு மூச்சு வாங்கிடுச்சு. நானே ஒண்ணும் புரியலடா. ஆளாளுக்கு ஆடினுக்குறாங்கடா சாமியா. நல்ல ஸ்டெப் ஆகுது. ஒன்னும் புரியல. என்னத்த சாமி வந்து ஆடி என்னத்த கண்டு ஸ்டெப் எல்லாம் மஜவாகறான்ல. போடு டுமுகிடப்பா டமுகிடப்பா டமுகிடப்பா. வாங்க வாங்க ஏசப்பா காலுக்கு முத்தா குத்துட்டு போங்க. முத்தா கொடு. நீ முத்தா கொடுக்கணும்னா அங்க பக்கத்துல கூடியில காசை போடணும். போடு காசை போடு. காசு போடுமா எம்மா. ஓசிலேயே முத்தம் குத்துட்டு போறியா குட்டி பையா. இந்த முனி கொடுமா. தொடங்க. காசை போடு காசை போடு. என்ன சில்லறையா போட்டுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் குத்த அக்கா தான் நோட்டா போட்டாங்க. நோட்டா போடணும். அப்பதான் ஜீசஸ் உங்களுக்கு நல்ல கருணை ஆசீர்வாதம் எல்லாத்தையும் வழங்குவாரு. சும்மா வந்து வெறும் கையில வந்து ஜீசஸ் முத்தம் கொடுக்க கூடாது. லைன்ல வாங்க, கியூல நில்லு கியூல நில்லு. ஆண்டிலாம் இந்த கியூல நில்லு, சின்ன பொண்ணுலாம் அந்த கியூல நில்லு. ஆம்பளை கியூல நிக்காதீங்க, ஓடுறா நீங்களாம். பேசப்பா அவங்க எல்லாம் கிட்ட சேர்க்க மாட்டேன். ஓடு. முதல் உச்சபத்து பழம் 31,000 விட்டுட போறோம். 43,000 ஒரு தரம். 45,500 ஒரு தரம் 2 தரம் விட்டுட போறோம். 45,500 ரூபாய்க்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை வைக்கிறாங்கன்னா அத வாங்குறவங்க பலேடா. ஆனா நம்ம ஊர்ல இன்னும் அறிவாளி தற்கூறிங்களாம் இருக்கிறாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஆனா ஒரு எலுமிச்சம்பழத்தை 45,500 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு போங்கடா, உங்களை எதுவுமே சொல்ல முடியாது. நீங்களாம் இந்த அறிவார்ந்த சமூகத்தில் அறிவு ஜீவியாக பிறந்துக்கிறீங்க. உங்களெல்லாம் எதுவுமே யாராலையும் தடுப்பு. அந்த கடவுளே வந்தாலும் உங்களால் திருத்த முடியாது. 45,500 ரூபாடா. 4 வீட்டு குடும்பத்துக்கு 1000 ரூபான்னு கொடுத்தா ஜாலியா சந்தோஷமா இருந்திருப்பாங்க. சரி 45,000 பேருக்கு ஆனாடா விட்றா டேய் போங்கடா. உங்களெல்லாம் திருத்த முடியாதுடா. அவங்கெல்லாம் குடும்பங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், ஆதரவற்றவர்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் பண்ற மாட்டாங்க. அந்த ஒரு எலுமிச்சை வாங்கி போய் வச்சுக்கிட்டு பீரோல வச்சு அழுகி போய் என்ன பண்ணுவீங்க? அதிகபட்சம் அந்த ஒரு எலுமிச்சை சாப்பிட்டா ஒருத்தன் வாங்கி கூட ரொம்ப அதுடா. கடவுளே மன்னிக்க மாட்டாடா. அவங்க எல்லாம் கடவுள் பேரை தான் பண்ணுக்கிறீங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்னன்னா அம்மாவுடைய சொத்து பத்தி எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டு அவங்க பசங்க அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு அவங்கள மிரட்டி ஏதோ சொல்ல வச்சு லாஸ்ட்ல அவங்கள வீட்டை விட்டு போக வைக்கிறாங்க. வந்து வீடியோ மாதிரி எவிடன்ஸ் திரும்பி அது வரைக்கும் ரெக்கார்ட்ல இருக்கும். சத்தியெல்லாம் வாங்கி ஆண்டி இருக்க கூடாது. ஆண்டியும் சுந்தரன் ஒரு மனசாட்சி எல்லாம் பண்ணிட்டு என்னதான் ஒரு சில பேர் வயசானவங்களாம் கொஞ்சம் இதுவாக பண்ணுவாங்க. அப்படியே வந்து நீ சாகும் போது அப்படியே தேவையில்லாம பேச்சு அநாகரிகமா சுந்தர் வயசானா குழந்தை குணம் வரும் சொல்லுவாங்க. சகிக்க முடியாத விஷயம் நிறைய இருக்கும். இதெல்லாம் ரொம்ப மோசம். பாத்துக்கணும். சின்ன வயசுல நீ பண்ணாத விடவா அவங்க இப்ப பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அவங்க சின்ன வயசுல இருந்து வளர்த்து நீ பண்ற எல்லாத்துக்கும் சகிப்பு தன்மையை வச்சுட்டு குண்டி கழிவு எல்லாத்தையும் பண்ணாங்க. நீ அவனுக்கு அதெல்லாம் பண்ணல. மோசமா பண்ணிட்டு செத்தாலும் வரமாட்டேன்னு சொல்லி இல்ல அது மாதிரி சொல்லிட்டு போயிட்டு அவங்கள வந்து வீட்டு பக்கம் வரக்கூடாது, நீ செத்தாலும் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு சீனே முடியலங்க. அதுக்குள்ள காலையில 5:30 மணில இருந்து சீனை ஓட்டிட்டு இதெல்லாம் ஒரு சீனு 5:30 மணில ஒரு 5 நிமிஷம் வயசாகுது. ஆமா தோடு போடுற வரைக்கும் கூட பொறுமை இருக்க மாட்டேங்கிறான். நீ வயசாகல, உனக்கு இதோட டபுள் ட்ரிபிளா வரப்போது. உன் கொல்லியா பண்ண போறேன். உன் பேரெல்லாம் வந்து உன் பேத்தியா வேணா பண்ண போறாங்க பாரு.
இவ்வளோ மோசமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பார்க்கறது அந்த அம்மா வந்து கீழே குனிஞ்சு சத்தியம் அடிப்பாங்க. ஐயோ போட்டாச்சு அடிச்சிரு இருப்பா அடிச்சிட்டு கிளம்பிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்களா? உட்காரு. உங்க பொருள் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சா? உனக்கு திருப்தியா? இருப்பா உனக்கு திருப்தியா? உன் மாமா உனக்கு உனக்கு நீ சொன்ன மாதிரி நீ கிடைச்ச மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டாரா? எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரு. உனக்கு ஏதாவது குறை இருக்கா இங்க? எந்த குறையும் இல்ல. நீ நல்லபடியா ஊருக்கு போறியா? சொல்லு, நான் நல்லபடியா ஊருக்கு போறேன். நல்லபடியா போறேன்னு சொல்ல, போயிட்டு வரேன், நல்லா ஊருக்கு போயிட்டு வரேன். நான் திரும்பி வரலன்னு சொல்லும் போது சத்தியம் அடிக்கல. எப்படியா நான் திரும்பி வரல? சரி ரைட் ஓகே சரி அடிச்சிட்டு போயிடு. இனிமேல் நான் செத்தாலும் இந்த பக்கம் வரமாட்டேன். சத்தியமா இனிமேல் நான் வரமாட்டேன். சத்தியம் அடிச்சுட்டு போறேன். சும்மா ஆண்டவரே, இந்த நேரத்துல ஆண்டவரே என் மருமக கொஞ்சம் அதிகமா தான் மேக்கப் பண்ற ஆண்டவரே. அவ கையை நீங்க ஓட்டைங்க ஆண்டவர். ஆக்சுவலா இது சர்ச்சில் நடந்த நாடகங்க. நிறைய பேர் இது வந்து ட்ரோல் பண்ணிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு சர்ச்சில் நடந்த ஒரு நாடகம் தான். ஆனா அதுக்காண்டி சர்ச்சில் எல்லாமே நாடகம் நடத்துறாங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மாடல டிராமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு நாடகம் தான். சர்ச்சில் ஒரு நாடகம் நடத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாடகம் தான். பசங்களை வச்சு நாடகம் பண்ணுவாங்க. அதில் நடக்கிற சீன் தான் அது. ஆனா அதுக்காண்டி சர்ச்சில் எவ்வளோ அட்டூழியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வக்காலத்துக்கு வரக்கூடாது, சரிங்களா? தப்பு பண்ணா தப்புன்னு தான் அதை அடிக்கணும். சரி, இது ஒரு நிறைய பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியாம. இது ஒரு நாடகம், அதையே அடிச்சுக்கிட்டு சரி, அது நாடகம்னு நம்ம ஒத்துக்கணும். அதே சமயத்துல அட்டூழியம் பண்றாங்க பாரு. ஊழியம் பண்ண சொன்னா அட்டூழியம் பண்றாங்க ஒரு கூட்டம்லாம். அவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். என்னடா இது? மாஸ்டரா ஒரு யாரு? ஃபாதரா? ஃபாதர் தான் போகுது. கைத மேல தூக்கி வச்சுட்டு போறாங்க. மொட்டை அடிச்சு கரும்புள்ளி குத்திருங்கடா. என்னன்னு ஒண்ணும் தெரியலையா? ஆனா ஏதாவது எனக்கு ஒன்றும் புரியல. உலகம் ஃபுல்லா கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, கிறிஸ்துவ மதத்தை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க நம்ம இந்தியாவில மட்டும்தான் எந்த ஒரு வழிபாடு இருந்தாலும் அது எக்ஸ்ட்ரீமா இவங்களே எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து மாத்திருவாங்க. கழுத மலை உட்கார வைக்கிறது. நல்ல வேலை நம்ம ஊர்ல சிங்கம் புலிலாம் மக்களோட மக்களா இல்லை. இருந்தா அதுங்களுக்கு உண்டான மரியாதைய மழுகடிச்சிட்டு இருப்பாங்க. என்னடா டேய், எங்கடா போயிட்டு இருக்குதா? சேலிய போட்டு தண்ணி ஊற்றி விட்டு பொறுமையா நடக்க வச்சுக்கிட்டு வந்துருக்குறாங்க. கைதா, அது மேல உட்காந்து வரைய கைதா. பாவம் கைது, கால் வலிக்காதா கைதா? என்னத்த சொல்றதுனே தெரியலடா. ஏமா இதுங்களா? டேய் இறங்குடா. கைத மேல ஏறி உட்காந்துன்னு கைதா. கைதி தான் திட்டுனுக்கிறேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ அவரு திட்டான்ட்டு நான் கைதினா திட்டுனுக்கிறேன். ஒரு வீடியோல பாஸ்டரோ ஃபாதரோ கைத மலை போற திட்டுன்னு வந்தானுங்க. இங்க போய் கைத வேஷம் போட்டுன்னு ஒரு மனுஷன் கீழே முட்டி போட்டுன்னு வரான். இவர் மேல உட்காந்து பொறுமையா காலால நீச்சின்னு வர்றாரு. என்னடா இப்பதான்டா ஊழியம் பண்றன்ற பேர்ல அட்டூழியம் பண்ணாதீங்கன்னு சொன்னா நீங்க அட்டகாசம் பண்ணுகிறீங்களாடா? ஏதாவது அங்க என்னதாடா நீ பண்ணுகிறீங்க? ஆனா ஏசப்பா இல்ல, ஏசப்பா இருந்தாலும் சிலிவிலே எடுத்து அடின்னு அடிச்சு மண்டியெல்லாம் பேர் எடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வேலையை வச்சு கோழி வச்சு விசிட்டு இருக்கிறாங்க. 3 பண்ற அட்டகாசம் பாரு. ஏசப்பா இல்லன்ட்டு தான் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏசப்பா மறுபடியும் உயிர் தேர்ந்து வந்தாரு, உங்க எல்லாரும் தோழியும் உரிச்சு எடுத்துட்டு வர்றா. அந்த அளவுக்கு அட்டூழியம் பண்ணின்னு மோச வேலை எல்லாத்தையும் பண்ணுகிறீங்க. மோசாசிங்க உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. உங்களெல்லாம் கைது மேல தான் ஏத்தணும். எதுவுமே எதுலயும் ஏத்திடணும். உங்களெல்லாம் விடக்கூடாது. ஆனா இனிமே என்ன தேடாதடா, நான் வரமாட்டேன். முன்னால வந்து ஏத்துக்கோ என்னன்னு அழமாட்டேன். என்ன நடுவுத இல்ல என்ன பாட்டு? எதுக்கு இந்த ரீலு?
ஸ்கூல் லீவ் விட்டானுங்க எம்மாடே முடியலடா எங்களால. இன்ஸ்டாகிராம் கண்ட்ராய பார்க்க வரவும் முடியல, வீடியோ போடாம இருக்கவும் முடியல. என்னடா இது பாப்பா இப்படி லவ் ஃபெயிலியர் ஆயுது? என்னடா பாப்பா, என்னடா இவனுங்க? என்ன வயசு இருக்கும் பாப்பா உனக்கு? அம்மா நான் எதுவுமே நான் வரமாட்டேன் இன்ஸ்டாகிராமுக்கு இனிமே. முன்னால வந்து ரீல்ஸ் நான் பண்ண மாட்டேன், நீ மூஞ்ச பார்க்க மாட்டேன். நான் இனிமே இன்ஸ்டாகிராமுக்கு வர மாட்டேன். உங்க டூயர் தாங்க முடியல என்னால. பாப்பா இப்படி அழுகுறாடே, எவன்டா ஏமாத்த பாப்பா எப்படிய? நான் வந்துக்கிறேன். தூக்குமா தூக்குமா அம்மா தூக்குமா. எங்க அம்மா அம்மா நீ தூக்க மாட்டியா? தூக்கின்னு போமா உள்ள. ஏன்னா மூஞ்சி கிஞ்சி தேஞ்சு கிஞ்சி போட போகுது, வயிறுக்கெல்லாம் தேஞ்சு போச்சு. என்ன பண்றது? ஆயில் மாட்டு அப்புறம் பின்னாடி வருத்தப்பட்டு ஒரு யூஸும் கிடையாது. கை சுடுது, வாங்க கட்டியா சுட்டுச்சு பாரு, சுற்று போகுது. ஓ இதுக்குதான் வச்சுக்கிறாங்க போகுது. தீ நாள் சுட்ட புண்ணு உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுத்த வடு அப்படின்றாங்களே. நாக்குல கையில தீ நாள் சுட்டுக்குது, நாக்குல வடு ஆயிட்டு இருக்குது உங்களுக்கு. அதான் கத்துறாங்க போல. எல்லாம் அதாவது சாமி பேர்ல இப்ப எல்லாரும் எதோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டம் போட வேண்டியதுதான், ஆடிக்கினே இருக்க வேண்டியதான். ஆடிக்கினே இருப்பேன் ஆடிக்கினே இருப்பேன் ஆடிக்கினே இருப்பேன் ஆடிக்கினே இருப்பேன் நான். அவ்வளவுதான். கடவுளை பொறுத்த வரைக்கும் ஆடிக்கினே இருப்பேன், யாரும் கிடையாது. நாக்குல ஒரு 1/4 கிலோ கற்பூரம் வச்சு ஏற்றி விட வேண்டியதுதான் எல்லாருக்கும்.